शयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैक. ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்காது. அது ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நடக்கணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கணும் நம்ம நினைப்போம். ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு நடக்கும் அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எல்லாமே வந்து நம்மளோட கர்ம வினைகள் பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், நம்ம வந்து நல்லதே பண்ணாலும் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ அதோட பலன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கர்மாவை நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த கர்மாலாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான பரிகாரங்களாக பார்க்குறது வந்து நம்ம பூஜை பண்ணுறது, சுவாமி கும்பிட்றது, நம்ம கோயிலுக்கு போகிறது. ஸோ அதுதான் வந்து இதற்குண்டான பரிகாரங்களாக இருக்கும். அதை விட்டு நம்ம எவ்வளோ காசு செலவு செஞ்சு என்ன பரிகாரம் செஞ்சாலுமே இந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போகாது. நம்ம பண்ணுற தானமும் தர்மமும் தான் நம்ம எப்போவுமே இந்த கர்மாவிலேருந்து காப்பாற்றணும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, அமாவாசையில் நேற்று வந்து அமாவாசை. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த வாடகை வீட்டுக்கு வந்துட்டு அமாவாசையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. மார்னிங் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ மார்னிங்லேருந்து நான் வந்தது வந்து 6 o'clock தான் வந்தேன். வந்துட்டு அவசரமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகள்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் போயிட்டு அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அங்கே மாக்கோலம் போட்டு மாக்கோலத்திற்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை ரூம் வந்திருந்தேன். எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும், என்னோடய வீடியோ பார்க்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீனாக வச்சுட்டு அப்புறம் தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும். அந்த பூஜை வந்து ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பூஜை ரூம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுவாமிக்கு எல்லாமே வந்து பூ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி தாயாரை உட்கார வைக்கிறதுக்கு வடக்க பார்த்து வந்து கீழே அந்த தரையை தொடச்சிட்டு அது மேலே வந்து மணப்பலகை வச்சு குபேரர் கோலம் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே வந்து அம்மனுக்கு வந்து தாலி கயிறில் வந்து மஞ்சள் கலன் கட்டி வீட்டில் ரெகுலராகவே வந்து ஃபோட்டோக்கு வந்து போட்டுட்ருந்தேன். இது வந்து இன்னொரு தாலி கயிறு இருக்குங்களா, அது வந்து நான் வந்து இப்போ அம்மா வீட்டு மகா சிவராத்திரிக்கு போயிருக்கும் போது எனக்கு வந்து ஜாக்கெட் விட்டு வளையல் அந்த இது குத்து விளக்கு பூஜை பண்ணுவோம். அந்த குத்து விளக்கில் வந்து நாங்கள் மஞ்சள் கயிறு சுற்றிருக்கோம். ஸோ அம்மன் நினச்சி மகாலட்சுமி நினச்சி ஸோ அந்த கயிறை எடுத்து தான் வந்து அம்மன் ஃபோட்டோவுக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக நம்ம எந்த சுவாமி கும்பிட்டாலும் வைக்க வேண்டியது வந்து தாம்பலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு முக்கியமாக வைக்க வேண்டியது வந்து கலசம். இது மகாலட்சுமிக்கு மட்டும் வைக்கிறது இல்லை, நம்மளுடைய குலதெய்வத்துக்காகவும் நம்ம வைக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து இது என்ன வேர் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இது வந்து வெற்றி வேர் தான். ஸோ இந்த வெற்றி வேருக்கு தனியான ஒரு நறுமணம் இருக்குது. இதை வந்து நம்ம மஞ்சள் தண்ணியில் டிப் பண்ணோம் அப்படின்னாவே அதுலேருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து பாசிட்டிவான ஸ்மெல் வரும். அது வீடு ஃபுல்லாமே ரொம்பவே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம மகாலட்சுமிக்கு வந்து இது ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு பொருள். அதுக்கப்புறம் வந்து அக்ஷதை ரெடி பண்ணி கீழே ஒரு பிளேட் எடுத்து அந்த அக்ஷதை கீழே பரப்பி அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு 7 பொருள் வந்து வச்சுருந்தேன். இது வந்து என்னோட ரெகுலராக வந்து வீடியோ பார்க்குறவங்க தெரியும். எப்போவுமே வந்து கடவுளுக்கு, அதாவது நம்ம என்ன பூஜை பண்ணுறோமோ அவங்களுக்கு பிடிச்ச பொருள் நம்ம வச்சு பூஜை பண்ணும்போது அதோட பலன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து இன்னைக்கு பிரசாதத்துக்கு வந்து பால் தான் வச்சுருந்தேன். பாலில் நாட்டு சக்கரை போட்டு 3 ஏலக்காய் போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து அந்த பால் வைக்கிறதுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸோ அந்த மாதிரி வாங்கிடுவேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால தான் வந்து நான் இந்த கிளாஸில் வந்து வைக்கிறேன். ஸோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் போய் வெளியிலேருந்து வீடு ஃபுல்லாமே ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் தூபம் எல்லாமே வந்து காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குங்குமம் அது பக்கத்தில் வந்து ஒரு தட்டில் வந்து
வெற்றிலையே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த வெத்தலையை வைக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு நான் ரெடி பண்ண அந்த பொருள் எல்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டேன். பிரசாதத்துக்கு வந்து எள்ளுருண்டை வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து நான் வந்து பிரசாதத்துக்கு வந்து வச்சுருந்தேன். பாலும் எள்ளுருண்டையும் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் முக்கியமாக இருக்க வேண்டியது பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சு மகாலட்சுமிக்கு பிடித்தமான கோமதி சக்கரம், சோழி, இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு அதில் வந்து பாப்பாவோட வெள்ளி கொலுசு வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ணி நான் அதில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு வந்து எப்பயும் போல் விளக்கேற்றி தீப தூபம் எல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குங்கும அர்ச்சனை ஃபஸ்ட்டு வந்து மலர்களால் அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் எடுத்து விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பூஜை பண்ண. ஓம் மிதிலாக்கம விஜயா போற்றுவோம். ஓம் மிதிலாக்கம விஜயா போற்றுவோம். ஓம் மகாலட்சுமியே போற்றுவோம். ஓம் முழுவிட தேவனே போற்றுவோம். ஓம் அஷ்டலட்சுமியே போற்றுவோம். ஓம் ஆதிலட்சுமியே போற்றுவோம். ஓம் பாத்திரவில் தோன்றவனே போற்றுவோம். ஓம் செல்வத்தின் நெருங்கியே போற்றுவோம். திருமாலின் மங்களே போற்றுவோம். ஓம் மகாலட்சுமியே நமஹ. ஓம் மகாலட்சுமியே நமஹ. மங்களம் அருள்வாய் நமஹ. ஓம் மாங்கல்யம் காப்பாய் நமஹ. மஞ்சள் குங்குமத்தின் நெருங்கியே நமஹ. குங்குமத்தை காப்பவளே நமஹ. அப்புறம் வந்து அழகாக வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு மன நிறைவோடு வந்து பூஜை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ரன்னிங் நியூஸ் இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் அப்போயுமே நினச்சேன் இப்போதா பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடித்ததும் தெரியல. அதுதான் கடவுளோட சித்தம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி அந்த பூஜை பண்ணிவிட்டு எனக்கு வந்து மனசுக்கே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய்.